வணக்கம் ஆபிரகாம். இன்று ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஷாலினியை காதலிக்க மறுத்ததாக கூறி முனிராஜ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இந்த நிலையில் அந்த உயிரிழந்த மாணவியின் உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த உடலை உடற்கூறாய்வு செய்வதற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்காக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த உடலை அங்கு எடுத்துச் செல்லக்கூடாது, கைது செய்யப்பட்டுள்ள கொலையாளி முனிராஜை உன்னுடைய தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஷாலினியுடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதேபோல் உடலை எடுத்துச் செல்லக்கூடாது என்று ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முனிராஜை ஒப்படைக்கவில்லை என்றால் அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுவதாக தெரிவித்த அவர்கள் தற்போது ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்தில் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஷாலினியின் உடலை உடற்கூறாய்வு செய்வதற்காக ராமேஸ்வரம் மருத்துவமனையிலிருந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லவும், அதேபோல் ராமேஸ்வரத்தில் நிலவக்கூடிய பதற்றத்தை தணிக்கவும் போலீசாரும் நிர்வாகத்தினரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த கொலை சம்பவமானது ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அங்கு பதட்டம் நிலை வருகின்றது. போலீசாரும் ஷாலினியின் குடும்பத்தினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆபிரகாம்.